அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி பட்டர் பீன்ஸ் வச்சு ஒரு திக்கான சூப்பரான ஒரு கிரேவி ஒன்று பார்ப்போமா. எலெக்ஷன் வந்ததில் இருந்து வீடியோ எடுக்கவும் முடியலை, வீடியோ என்னால் அப்லோட் பண்ணவும் முடியலை. ரொம்ப நாள் ஆச்சு நான் வீடியோ அப்லோட் பண்ணி. என்னுடைய சப்ஸ்கிரைபர்களுக்காக நான் கண்டிப்பாக இன்றைக்கி போட்டே ஆகணுங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோவை எடுத்து இப்போ நான் உங்களுக்காக அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த கிரேவி பண்ணுறதுக்கு நான் என்னென்ன எடுத்திருக்கேங்கிறத பார்க்கலாம். பட்டர் பீன்ஸ் வந்து ஒரு கப்பு நிறைய எடுத்திருக்கேன். அதே கப்பில் தான் நான் தக்காளியை ரொம்ப நைஸாக தான் சாப் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் சின்ன வெங்காயத்தை உரித்து இந்த மாதிரி முழுசாக எடுத்து வச்சுக்கிடுவோம். முழுசாக சாப்பிட விருப்பம் இல்லைன்னா கட் பண்ணி கூட நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து பூண்டு வந்து 3/4 கப்பு தான் நான் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து புளித்தண்ணி வந்து ரொம்ப நல்லா கட்டியாக தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதுவுமே ஒரு கப்பு அளவு வரும். அப்புறம் 4 பச்சை மிளகாய் அதை இந்த மாதிரி கீறி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை அதையுமே எடுத்து வச்சுக்கிடலாம். அப்புறம் பட்டர் பீன்ஸை வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கழுவி சுத்தமாக எடுத்து இன்னும் ஒரு பாத்திரத்தில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் வேக போட்டால் போதும். ஏன்னா நம்ம புளியெல்லாம் சேர்க்கும்போது கொஞ்சம் வேகாது. அதுக்காக நான் இதை தனியாக வேக போட்டு எடுத்து வச்சுக்கிடுவோம். இப்போ அது ஒரு பக்கம் வேகட்டும். இப்போ புளி தண்ணியில் என்னென்ன மசாலாக்கள் சேர்க்கலாங்கிறத பார்க்கலாமா. 3 ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கிடுவோம். இப்போ இந்த மல்லித்தூள் வந்து ரொம்ப கலராக இருக்கும். நாங்கள் வந்து எப்போவுமே மல்லி அரைக்கும் போது நாங்கள் அது கூட மிளகாய் சேர்த்து தான் அரைப்போம். அதனால தான் உங்களுக்கு கலர் அதிகமாக காட்டும், டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். இப்போ 3 ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவு சாம்பார் தூள் சேர்த்துக்குருவோம். எதுக்காக இந்த சாம்பார் தூள் சேர்க்குறேன்னா அதோடைய வாசனையும் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். இப்போது இந்த மசாலா கூடயே கொஞ்சமாக கல்லுப்பை சேர்த்து நம்ம விஸ்க் இருக்குது இல்லைனா கரண்டி எதையும் வச்சு கட்டிப்படாமல் நல்லா கரைச்சி அதை எடுத்து வச்சுருவோம். கரைச்ச மசாலாவும் அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ பீன்ஸை நம்ம பார்ப்போம். பீன்ஸுமே நல்லா சூப்பராகவே வெந்துருச்சு. அதுக்காக ரொம்ப மசிய விட வேணாம், கொஞ்சமாக வெந்தால் போதும். இப்போ நான் காட்டுற மாதிரி வெந்தால் போதும். இப்போது பீன்ஸை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இப்போ அதே பாத்திரத்துலையே கொஞ்சம் தாராளமாகவே நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். எதுக்குன்னா தக்காளி வெங்காயம் பூண்டு எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கணும். அதுக்கு எண்ணெயை ஊற்றி வதக்கினா தான் அது சூப்பராகவே வதங்கும். அதுக்காக தான் கொஞ்சம் தாராளமாகவே நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கிடுவோம். வெந்தயம் கருவை விட்டுற வேணாம். பொன்னிறமாக பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலையை சேர்த்து அதையும் கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த தக்காளியுமே அது கூட சேர்த்துருவோம். தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம். நல்லா வதக்கிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருவோம். அப்படியே ஆவியிலேயே நல்லாவே வெந்துடும். எதுக்காக நம்ம கொஞ்சம் மூடி வைக்கிறோம் அப்படின்னா நம்ம அரைச்சி தக்காளியை சேர்த்தா டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் இன்றைக்கி கரண்ட் இல்லாததுனால நான் நல்லா நைஸாகவே சாப் பண்ணி போட்டிருக்கேன். தக்காளியுமே நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இப்போது வந்து பூண்டு வெங்காயம் பச்சை மிளகாய் இதையுமே இது கூட சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு திரும்பவும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருவோம். இது நம்ம வேக போட கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கவே இல்லை. அந்த தக்காளி சாறு வெங்காயம் பூண்டு அதோடைய தண்ணிகள்லேயே அது வேக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் சேர்த்துருக்கோம்ல அதுலேயுமே நல்லா வெந்துடும். பூண்டு வெங்காயத்துடைய கலரை பார்த்தாலே தெரியும் சூப்பராகவே வெந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம அந்த பட்டர் பீன்ஸை சேர்த்துக்குறோம். பீன்ஸை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு நல்லா கிண்டிக்கிறோம். இப்போ பீன்ஸில் உள்ள தண்ணி நல்லா வற்றினதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்தடுத்து மசாலாக்களை சேர்க்கணும். இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு கிண்டி இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருவோம். நல்லா தண்ணி வற்றட்டும். இப்போது தண்ணியுமே நல்லா வற்றிருச்சு. பூண்டு வெங்காயம் பீன்ஸ் எல்லாமே நல்லாவே வெந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல மசாலா அதை இது கூட இப்போ நம்ம சேர்த்துக்கிற போகிறோம். நம்ம கரைச்சி வச்சுருக்க மசாலாவை எவ்வளோ திக்காக இருக்குன்னு பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போது அந்த மசாலாவை ஊற்றிட்டு அதுலேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை நல்லா கழுவி அது கூடயே இப்போ நம்ம சேர்த்துருவோம். இப்போ நம்ம சேர்க்குற தண்ணியே இதுதான், மறுபடியும் நம்ம சேர்க்க போகிறது இல்லை. இப்போ நம்ம அதை கழுவி அந்த மசாலா கூட இப்போ நம்ம சேர்த்துற போகிறோம். இப்போ நம்ம மசாலாவும் சேர்த்துட்டோம், அதை கழுவி கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துட்டோம். இப்போ நல்லா ஒரு கிண்டி நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பூண்டு வெங்காயத்தோட தான் கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர் நம்ம சேர்க்கணும். நான் சேர்க்க மறந்துட்டேன். அதனால் இப்போ இந்த மசாலா கூடயே கொஞ்சமாக சேர்த்து அது கரையாதுல்ல, அதுக்காக இந்த மாதிரி நான் பண்ணினேன். மசாலாவுமே கட்டிப்படாமல் நல்லா உடஞ்சி அதோட நல்லா சேர்ந்துருச்சு. இப்போ நல்லா ஒரு கிண்டிட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு ஒரு மூடி போட்டு அப்படியே மூடி வச்சுருவோம். டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், எதுவுமே ஆகாது. ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தாலே தெரியும் எண்ணெய் பிரிஞ்சு அவ்வளோ சூப்பராகவே வந்திருக்கும். நான் இடையில கிண்டவே இல்லை, இப்போ தான் நான் கிண்டுறேன். இதை பார்த்த உடனே அவ்வளோ டெம்ப்டிங்காக இருக்கும். இது வந்து தண்ணியாக இருக்கிறத விட கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் ஆணும் சூப்பராகவே இருக்கும். இதுக்கு வந்து வெள்ளை சோறம் ஆக்கி அப்புறம் வந்து கொத்தவரங்காய் வத்தல் மிளகாய் வத்தல் அப்புறம் வந்து வெண்டைக்காய் முட்டை பப்படம் இதெல்லாம் வச்சு இந்த கிரேவியையும் இது கூட சேர்த்து அந்த சோத்தில் போட்டு பெரடி சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும். நீங்களும் ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.